இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாராயணா பாட்டு போட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கே இன்னும் 3 நிமிஷம் சாலிடாக இருக்குது நம்மக்கிட்ட. டார்ச் ஆன் பண்ணிக்கலாமா? ஓகே, ஆன் பண்ணியாச்சு. நண்பர்களே, வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. 1008 வேலை இருக்குது, அவ்வளோதான். போடுறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். இது எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, நைனா மலை. ஓகேங்களா? ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தா. அப்படி எல்லோரும் சேர்ந்து போகிறோம். எல்லோரும் சேர்ந்துன்னா அந்த 3 பேர் தான். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்படியே 2 வீலர் இருந்துச்சு நண்பருது, அவருது அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டார். 3 பேருமே ஜாலியாக வந்துட்டோம். நாளைக்கு தான் பொங்கல், இன்றைக்கி போகி. எல்லாருக்கும் முன்னாடியே பொங்கல் நல்வாழ்த்து சொல்லிடுறேன். வீடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு வருதுன்னு தெரில. நம்மளோட பழைய ஃபோன் நம்மக்கிட்ட இல்லை, அதனால தான். ஓரளவுக்கு சும்மா இருந்தாலும் வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்னடா என்னது? ஓ, பக்கெட்டு குட்டியாக இருக்குங்க. நம்ம இங்கேருந்து இந்த படிக்கட்டு காலை வைப்போம். ஆனால் தலைவர் இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வைக்க சொல்கிறாரு. பார்க்கலாம். வாங்கதான் ஏதாச்சும் பேசிக்கிட்டே போவோம். பார்த்தீங்கன்னா பல்லி படிக்கட்டில் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் சொன்னார், எத்தனைடா ஏறி இருக்கும்னு கேட்டதுக்கு 500+ சொன்னோம். பார்க்கலாம். வீடியோ எந்த அளவுக்கு கிளியராக வருதுன்னு தெரிலங்க. முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வ்ளாகிங்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வருங்காலத்தில் பிடிச்சா பிடிக்கலாம். இவரோட பேக்கை பார்த்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. வீடியோ போஸ்ட் பண்ணும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிடுவோம், பேக்கை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. நண்பர்களே, ஒரு 1200 அதாவது 1200 படியை கிட்டத்தட்ட தாண்டியிருப்போம்னு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. நான் அக்யூரேட்டாலாம் தெரில, நம்ம நண்பர் தான் சொல்லுவார். கொஞ்சம் ஒரு சிறு ஓய்வு எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான்.
தாடிக்காரனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. போகிற தாடிக்காரன் பார்த்துக்கோங்க. தான் மழை வரும்னு கேட்டதுக்கு ஒரு குளம் மாதிரியான ஒரு ஏரியா வருமாமா. இதோ இங்கே பாருங்கள், இதை தான் சொல்லியிருக்கிறாரு. ஃபோனை போட்டால் அவ்வளோதான். செமையாக இருக்குல்ல, ஊத்துன்னு நினைக்கிறேன். இது இப்போ பாருங்கள். அதுக்கு நீங்கள் தான் சமைக்குது. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கட்டும் மாட்டோமாமா. ஏதாச்சும் இந்த மாதிரி தண்ணி கிடந்துச்சுன்னா கை கல்லை தான் தேடும். ஆனால் இங்கே கல்லுக்கு மலையில் கல்லை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தான் பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். போகிற இடம்லாம் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே குப்பையில் டிஸ்போஸ் பண்ணுங்க. அது மாதிரி கல்லை தூக்கி போட்டு விளாடாதீங்க. அப்புறம் எல்லாம் பின்னாடி போயிடு. இங்கே சைட்லேருந்து அங்கங்கெல்லாம் ஊற்று வருது. ஒரு காலத்தில் வளமாக இருந்திருக்கும் போல் இந்த இடம். இங்கே தர தெரியுது. அடியில் மீ ஏதோ நீந்தல் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சின்ன மூமெண்ட் தெரிஞ்சு. அது மீனா தவளையான்னு தெரில. மீன் இருக்குமோ இல்லையோ, ஆனால் அது தவளை இருக்குமோன்னு தோணுது. வாங்க போவோம். விவசாய நிலமா இந்த இடத்துலயாப்பா? சரிப்பா, வாங்க போவோம். நான் ஏறுறேன்னு பாருங்கள். பின்னாடி இருக்கிற வயதான நண்பர் ஏறுறாரு பொறுமையாக, வேகமாக. பாவம், பொறுமையாகவே ஏறுவோம். நிறைய ஆட்டு புழுக்கைன்னு நினைக்கிறேன். இது மலையாது இல்லை ஆடுபடி இருந்தாங்களே, கோயில் ஆடுகள் போல். கோயில் ஆடுகள் வாக்கிங் வந்துருக்கு போல். அதுதான் நைட்டு மேலே தூக்கி காட்டு. உன் பேக்கு தான்ப்பா. இந்த இடம் தெரியுதுங்களா? ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, என்னன்னு தெரில. நான் தான் கொஞ்சம் காசு கொடுத்தேன் ஆரம்பிக்கிறதுக்கு. அது கோழி பண்ணன்னு சொல்கிறாரு. அதுவும் என்ன தான், யாராச்சும் கோழி வேணும்னா என் பேரை சொல்லாமல் வாங்கி பாருங்கள். சொன்னாலும் தரமாட்டேன், அது வேறு விஷயம். வாங்க போவோம். பையன் திட்டுவா. 6 நிமிஷம் உக்காந்தோம். வேர்வை ட்ரெயின் ஆகிடுச்சு. திருப்பி உடம்புலேருந்து ட்ரெயின் ஆகுது. அவ்வளோதாங்க. வரதா இருந்தால் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாள் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். ஏன்னா ஏறுறது பெருசு இல்லை, ஏறிடலாம். அதுக்கு அடுத்த நாள் போய் இயல்பு வாழ்க்கையில் அடுத்தடுத்த வேலைகளை ரெஸ்ட் ஆகிப்பையா? ஆமாம், வந்துட்டு போகிறது பெருசு இல்லைங்க. வந்துட்டு போயிடலாம். ஏற முடிஞ்சவங்க வாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பாறாங்கல் மாதிரி ஏறுது. அவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் இல்லை. இப்போ நீ இப்படி முடிஞ்சாலும் கட்டாகிற இடம் இப்படி வந்துருக்கணும். நான் தப்பாக ஏறிட்டேன், தப்பு ஒன்றும் இல்லை. ஆமாம்.
தாங்க ஆகுது. இப்போ போனால் கூட வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் அடுத்த பிளான் ஒன்று இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாராமா, சர்ப்ரைஸ் ஆமாம், பார்க்கலாம் வாங்க. இப்போ அதனால் இறங்கணும். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நண்பர் தான் வந்து குனிஞ்சு பிஸ்கெட் போட்டுட்ருக்கிறாரு. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு பிஸ்கெட் போட்டுட்ருக்கிறாரு. இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக சல்லுன்னு செருப்பு போகுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம நாமக்கலுக்கு காவேரி ஆறுக்கு வந்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ தண்ணி வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஏதோ அது வரைக்கும் தள்ளிட்டு வந்திருக்கோம். இங்கே ஒரு வண்டி நிற்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. தள்ளிட்டு தான் வந்தோம் கொஞ்சம் தூரம். சரியான மணலுங்க, ஓகேங்களா. மீன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் கிட்ட மீன், ஓகேங்களா. இதுதான் வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தார். சரி, ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே வீடியோ. நாளைக்கு பொங்கல், நாளைக்குள்ளே இந்த வீடியோ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி நான் போட்டுடுறேன், சரிங்களா. அவ்வளோதான்.